இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நாம் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பல அறிவியலாளர்களுக்கும் பல சமூகவியலாளர்களுக்கும் இந்த மாதத்தை கண்டாலே சிறிது அச்சம் ஏற்படும். ஏனென்றால் இன்னைக்கு நற்செய்தி அப்படித்தான் சொல்லுது, வான்கோள்கள் அதிரும், இருளும் விழுந்து நொறுங்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அநேக இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் ஏற்பட்ட ஒரு மாதமாகவும் இதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஏன் அவ்வாறு நிகழ்கிறது என இன்றும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நமக்கோ இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கிறார் என்ற ஒரு மைய சிந்தனையோடு இந்த திருவருகையின் காலத்தினுடைய முதல் தொடக்கத்தை நாம் இன்று நம்பிக்கை என்ற வாரமாக தொடங்க இருக்கிறோம். எனவே நம்பிக்கை இருந்தால் நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். தோல்வியானாலும் வெற்றி கிடைத்தாலும் நாம் சந்தோஷமாகத்தான் இருப்போம் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இதை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வெற்றி பெற்றவர்கள் புனிதர்கள் அல்ல. இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் வெற்றி பெற்றவர்கள் புனிதர்கள் அல்ல. அவர்கள் இறைவனிடம் வெற்றி பெற்றார்கள், இவ்வுலகத்திடம் தோற்று போனவர்களாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அவர்கள் ஒரு நாளும் தாங்கள் தோற்றதாகவும் நினைப்பதில்லை, வெற்றி பெற்றவர்களாக நினைப்பதில்லை. கிறிஸ்துதான் எங்களுடைய நம்பிக்கை என அந்த நம்பிக்கையில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இடதுகை வலதுகை இல்லாமல் கூட நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது என்பதுதான் சுட்டி காட்டுகிறது. ஒரு பேருந்தில் நாம் பயணம் செய்கிறோம் என்றால், இங்கிருந்து நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பேருந்தில் ஏறும்போது அந்த ஓட்டுநருக்கு சரியா ஓட்ட தெரியுமா, அவர் எத்தனை வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நல்ல டிரைவரா, மது அருந்தவில்லையா என்று இத்தனையும் பார்த்து நாம் அனைவரும் பேருந்தில் ஏறுவது இல்லை. ஒரு நம்பிக்கையில் ஏறுகிறோம். மருத்துவரிடம் நம்புகிறோம், நம்முடைய உடல் நோய் நீக்குவார் என்று. உறவுகளை நம்புகிறோம், நம்முடைய உறவுகள் பலப்படும் என்று. கடவுளை நம்புவோம், அனைத்திலும் நாம் சிறந்து விளங்குவோம் என்று. எனவே இந்த மருத்துவரால் உடலை மட்டும்தான் குணமாக்க முடியும். அதாவது சொல்றோம், நம்பிக்கை என்பது என்ன ஃபாதர் அப்படின்னா, நம்பிக்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? மருத்துவர்களால் நோயைத்தான் குணமாக்க முடியுமே ஒழிய நோயாளிகளாய் குணப்படுத்த முடியாது. எனவே நாம் நோயில இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு உதவும். நோயாளியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டவர் தான் தஞ்சம் என புக வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஒன்று. நோயை குணப்படுத்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், நோயாளியை குணப்படுத்த ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எவரும் கிடையாது என்பதை நாம் அச்சாணியாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னிடம் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் எடுத்து பார்க்கிறோம். முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா திருவிழியம் வாசிப்பாங்க, பெற்றோர்கள் அடித்து புடித்து பிள்ளைங்களை ஆலயத்திற்கு, திருப்பலிக்கும், ஜபங்களுக்கும், குடும்ப ஜபம் எல்லா ஜபங்களுக்கும் இழுத்து செல்வார்கள். இன்று அப்படி எல்லாம் அப்படியே மாறிவிட்டது. உலக போக்கான காரியங்கள், டியூஷனுக்கு போ, படிக்க போன்னு சொல்லிட்டு திருப்பலி நடந்தாலும் அவர்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய நம்பிக்கை வைக்கும் போது நாம் ஒரு வருடம் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு நிமிடமும் நம்மளால் பார்க்க முடியும். கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானம் அவ்வளவு இனிமையானது, சுவையானது, எளிமையானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நான் நம்பிக்கை கடவுளில் வைக்க வேண்டும். நான் நம்புகிற கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவை நம்பிக்கை என்ற அந்த ஒரு கையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய கை. பேதுரு எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கையை அந்த கடலில் மூழ்கும் போது பிடித்தாரோ அதுதான் நம்பிக்கை என்று பார்க்கப்படுகிறது. இரத்தப்போக்குடைய பெண்மணி என்று ஆண்டவரிடம் சென்று அவருடைய ஆடையை தொட்டாரோ அதுதான் நம்பிக்கை. அம்மா, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே நாமும் இந்த முதல் திருவருகை காலத்தினுடைய ஞாயிறுல நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் நாமும் சுகம் பெறுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் நங்கூரமிடாத படகை போல எந்த காத்து வந்தாலும் அசைஞ்சு அசைஞ்சு பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். நம்பிக்கை என்பது நங்கூரம் போல இருக்க வேண்டும். அது எவ்வளவு புயல் அடித்தாலும், காற்றுகள் அடித்தாலும் அது சிறிது சேதங்களை உருவாக்குமே ஒழிய பெரிது சேதங்களை உருவாக்காது. எனவே நாம் இறைவனை நம்பிக்கை கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா 10ஆம் வகுப்பு தேர்விலே தோல்வி பெறுகிறான். உடனே அம்மாட்ட போய் அந்த மதிப்பெண் தாளை கொடுக்குறான். அப்படியே சோகமா அழுதுகிட்டு போய் கொடுக்குறான் தாங்கம்மா. உடனே அம்மா சொல்றாங்க, கவலைப்படாதரா, பார்த்துக்கலாம், இன்னும் அடுத்த தேர்வுல நல்லா எழுது. உடனே மனைவி சொல்றான், இல்லை நான் சாக போறேன், மருந்து குடிச்சிட்டு சாக போறேன் அப்படிங்கிறான். உடனே அம்மா என்ன பண்றாங்க, அவனை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூமை பூட்டிட்டு உள்ள இருந்து எல்லா மருந்தையும் வெளில எடுத்து போட்டாங்க. உடனே அவன் சொல்றான், இல்லை நான் தூக்கு போட்டு சாக போறேன் அப்படிங்கிறான். உடனே அம்மா போய் பயந்துக்கிட்டு எல்லா கயிறையும் எடுத்துட்டு கொண்டாந்து ஒளிச்சு வைக்கிறான். உடனே அவன் சொல்றான், இல்லை நான் மூச்சு அடக்கி சாக போறேன் அப்படின்னு சொல்றான்.
உடனடியாக அந்த அம்மாவுக்கு கோபம் வந்த உடனேயே கதவினுடைய அறையை திறந்து விட்டு வெளியில கூப்பிட்டு செத்து போடா அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்மளை காப்பாத்துறதுக்காக போறான்னு நம்ம அம்மா செத்துப்போன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், ஏமா இப்படி கேட்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க அந்த அம்மா, உனக்கு சாவுறதுக்கே இத்தனை வழி தெரியுதுன்னா வாழ்றதுக்கு ஒரு வழி கூட உனக்கு தெரியல, வாழ்றதுக்கான வழி தெரியாத நீ இருந்து என்னடா பயன், செத்துப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. எனவே நாம் வாழ்வதற்கான அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். இத்தனை பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை நம்மை மேலே உயர்த்தும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இன்று நான் எப்படி நம்பிக்கை வைக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? 1000 போர் குதிரைகள் உன்னை விடுவிக்க எத்தனை அரசியல் அதிகாரங்கள் கொண்டவர்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது உன்னுடைய நம்பிக்கை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. நாம் நினைக்கிறோம் கோலியாத்தை வீழ்த்த தாவீது கவனையும் கல்லையும் எடுத்து சென்றான் என்று நம்புகிறோம். இல்லை, அவன் முதலில் எடுத்து சென்றது ஆண்டவர் மீதான நம்பிக்கை. என் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க இந்த கலன்கள் எதுக்கு, எவன் என்னை என்ன செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை இருந்ததல்லவா, அதனால் தான் அவர் வெற்றி பெற்றார். நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக பார்க்கக்கூடிய ஆபிரகாமை சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை எத்தனை வயது, 70 வயது 75 வயதில் போய் உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் எனக்கு வயது முதிர்ந்து விட்டது என்பதை சுட்டி காட்டாமல் நம்பிக்கையோடு சென்றார் அல்லவா, அந்த நம்பிக்கை அவரை குணமாக்கியது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்மிடம் என்ன நம்பிக்கை இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். துன்பம் கொஞ்சம் வந்துட்டாலும் உடனே பெரிய பூதாகரமாக மாற்றி கடவுளை உதாசீனப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்டவனாக வாழப்போகிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய 3 பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும், குழந்தைகள் இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் காரணம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு 3 பண்பு உண்டு. 1, அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். கடந்த காலத்தை அவங்க நினைக்கிறதே கிடையாது. நிகழ்காலத்துல இன்னைக்கு இப்ப என்ன நடக்குதோ அதான் அவங்களுக்கு முக்கியம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது, அவர்கள் கவலைப்படுவதற்கு காரணம் இருந்தால்தான் கவலைப்படுவார்கள். காரணமே இல்லாம அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளே நினைச்சு பாருங்க, ஒரு 24 மணி நேரத்துல நம்ம எப்படா கவலைப்படுவோம்னு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஏதாவது சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். நம்ம இருக்கிறோம், நிம்மதியா இல்லையே. சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் எதுக்கு தேவை? சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லை, கவலைப்படுவதற்கு தான் காரணம் தேவை. சிறு குழந்தைகள் கவலைப்படுவதற்குத்தான் காரணம் தேடுவார்கள் ஒழிய சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமே இல்லை. அவர்கள் சிரித்து கொண்டுதான் இயல்பாக இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். 3வது நிகழ்வாக இதை சற்று விரிவாக சொல்லலாம். ஒரு தாய் தகப்பனுடைய கரங்களிலே குழந்தை இருக்கிறது. குழந்தை கேட்கிறது, அம்மா இந்த பலூனை வாங்கித்தாங்க அப்படின்னு. உடனே வாங்கி தரல. உடனே அடுத்து அப்பாட்ட போகுது, அப்பா அந்த பலூன் வாங்கித்தாங்கப்பா. வாங்கி தரல. உடனே அந்த பிள்ளை கையை நழுவிட்டு கீழே இறங்கி காணாம போயிடுச்சு குழந்தை. அப்ப அப்பா அம்மா எங்கிட்ட தொலைஞ்சு போயிட்டதை பார்த்து அந்த குழந்தை, அப்பா அம்மா காணாமன்னு சொல்லிட்டு அழுகுது. அவ்வளவு நேரம் ஒரு பலூனுக்காண்டி அழுத குழந்தை இப்பொழுது அப்பா அம்மாவுக்கால அழுது. அப்பொழுது ஒரு காவல் அதிகாரி அந்த குழந்தையை பார்த்து, வாமா என்னம்மா ஏமா அழுகிற அப்படிங்கிற. எங்க அப்பா அம்மா காணா, இருமா அந்த பலூனை வாங்கி தரமா, இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மா அப்பாவை தேடுறேன், எனக்கு பலூன் வேணாம், எனக்கு அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்லு. சரி இந்த காராவது வாங்கிக்கமா அப்படின்னு சொல்ல. இல்ல எனக்கு கார் வேணாம், அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. உடனடியாக ஏதாவது முட்டாய் வாங்கி தரமா, கொஞ்ச நேரம் அழுகாம இரு, எனக்கு அப்பா அம்மா வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறது. இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய கையில் இருக்கும் போது அவரை நாம் கண்டுகொள்வது அல்ல, நாம் எதிலோ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். கையை நழுவி போனோன்னு துன்பம் துயரம் ஏற்படும் போது கடவுளே கடவுளே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு நம்ம டார்ச்சர் செய்கிறோம். ஆனா அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இது வேணாம்டா விடுறான்னு சொல்றாரு. நம்ம விடுவதில்லை. நாம் நம்முடைய சுயநலத்திற்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழதான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளை, நாம் இறைவனோடு தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்ததென்றால் நமக்கு எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் அது நாம் கலங்க மாட்டோம், துணிந்து நிற்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவீரன் அலெக்சாண்டரை குறிப்பிட்டு சொல்லுவார்கள். என்ன சொல்வார் என்றால், மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு முறை எதிர்நாட்டு படையோடு போராடி கொண்டிருக்கும் போது அவருக்கு உடலிலே சில குறைபாடுகள் ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது. அப்பொழுது அவரிடம் இருந்த மருத்துவர்கள் யாரும் இல்லை, அந்த நோய்க்கு மருந்து தெரியவும் இல்லை. உடனடியாக எதிரி நாட்டிலிருந்து ஒரு மருத்துவரை வரவழைக்கிறார், தெரியாம கொடுத்து வரவழைக்கிறார், கடத்திட்டு வந்துட்டு. உடனடியாக அந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவன் எதிரி நாட்டு படை, இவன் உங்களுக்கு விஷம் வைத்து விடுவான், உங்களை கொன்று விடுவான் என்று அலெக்சாண்டரிடம் சொல்லுகிறார்கள். அலெக்சாண்டர் அவரை கூப்பிட்டு, உடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். பெயரை கேட்டவுடன் பிலிப்பு என சொல்லுகிறார்.
பிலிப்பு, ஓகே, நீ என்னுடைய உடலுக்கு மருந்து கொடு என்று சொல்லுகிறார். அவர்களும் மருந்து கொடுக்குறாங்க. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கோபம் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறார்கள். ஒரு வார காலமாக மருந்து கொடுத்து அலெக்சாண்டர் முழுச்சுகம் பெறுகிறார். முழுச்சுகம் பெற்றவுடன் அந்த மருத்துவருக்கு பொன்னும் வைரமும் பரிசாக கொடுத்து தெரியாம அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த அமைச்சர்கள் எல்லாம் கூடி நின்று அலெக்சாண்டரை கேட்கிறாங்க, எப்படி இவனை நம்புனீங்க? இவனை எப்படி நீங்க நம்புனீங்க? அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், அவன் என் தகப்பனுடைய பெயராகிய பிலிப்பு என வைத்திருக்கிறான். பிலிப்பு என்ற பெயர் கொண்ட ஒருவன் எவனும் ஏமாத்த மாட்டான், ஏன்னா எங்க அப்பா நல்லவரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை தான் அந்த மருத்துவர் அவருக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தது. எதிரி நாட்டு அரசனாக இருந்தாலும், தன் நாட்டை துன்பப்படுத்த வந்திருந்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து விட்டார், அந்த நம்பிக்கையின் பொருட்டு நான் இவரை சுகப்படுத்துவேன் என்று அவன் நம்புகிறான் என்று அலெக்சாண்டர் குறிப்பிடுகிறார். என அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் எது நடந்தாலும் கடவுளில் வேரூன்றி நிற்போம். நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். நம்பிக்கை நம்மை காத்து கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க இந்த நாட்களிலே நாம் பயணம் செய்ய வேண்டும். இந்த திருவழிபாட்டிலே நாம் 5 வகையான திரிகளை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மெழுகுதிரிகள் நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? இந்த 5 வாரங்களும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது, முதல் திரி, இன்று எரியவிட திரி நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது. அடுத்த வாரம் திரியானது அமைதியை சுட்டி காட்டுகிறது. 3ஆம் வாரம் திரியானது மகிழ்ச்சியை சுட்டி காட்டுகிறது. 4ஆம் வார திரியானது அன்பை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. 5வது திரி வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த மெழுகுதிரி, அது கிறிஸ்துவனுடைய ஒளியை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. எனவே முதல் திரி இறைவார்த்தை, அதாவது இறைவார்த்தையை அறிவித்த அந்த சூழலை சுட்டி காட்டுகிறது. மரியாள் அந்த இறைவார்த்தையை நம்பினாள் என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வது திரியானது இடையர்களை சுட்டி காட்டுகிறது. 3வது திரியானது ஞானிகளை சுட்டி காட்டுகிறது. 4வது திரி கேள்விக்குறியாக இருக்கிறது. 5வது திரி இயேசுவாக ஒளிவிடுகிறார். எனவே இந்த 4வது திரியில் நாம் இணைய வேண்டும். என்னுடைய நம்பிக்கை இன்று இருக்கிறது, அடுத்த வாரம் அமைதிக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். நம்பிக்கை எவரிடம் இருக்கிறதோ அவர் அமைதியில் கடந்து செல்வார். அமைதியிலும் நம்பிக்கையிலும் எவர் இருக்கிறாரோ அவருக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். எவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அவர்தான் அன்பில் நிலைத்திருப்பார் என்பதை சுட்டி காட்டுவதாக இது இருக்கிறது. அந்த அன்பில் தான் இயேசு பிறக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாய் இந்த நாளிலே, இந்த வாரம் தொடங்கி இந்த வாரம் முழுவதும் நான் சிந்தித்து பார்ப்போம். எனக்கு எவ்வளவு துன்பம் நடந்தாலும் துயரம் நடந்தாலும் நான் கடவுளிடம் பேசுகிறேனா? இன்னைக்கு கடவுள் நம்மளை பார்த்து கேட்க மாட்டார், ஏன் பைபிள் கொண்டுட்டு வரலன்னு கேட்க மாட்டார், ஏன் ஜெபம் சொல்லலைன்னு கேட்க மாட்டார், ஏன் ஜெபமாலை சொல்லலைன்னு கேட்க மாட்டார், ஏன் என்னைய பார்க்க வரலைன்னு கேட்க மாட்டேங்கிறார். அதுதான் நமக்கு பிரச்சனை. ஆனா நம்ம வேலைக்கு போற இடத்துல ஏதாவது ஒண்ணு மறந்து வச்சுட்டு போனோம்னா என்ன திட்டுறாங்க. நம்மளுடைய பண்பு என்னன்னா, கடவுள் என்னை திட்ட மாட்டாரு, அவர் கண்டுக்கிறவும் மாட்டாரு, அவ்வளவுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. கிடையாது. கடவுள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை கூப்பிட மாட்டானா, என்னை நம்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாமும் அவரை நம்பியவராய் புறப்படுவோம். இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுல இந்த வாரம் முழுவதும் நம்பிக்கையில் நடைபெறுவோம். இறைவன் நமக்கு சுகம் கொடுப்பார். ஆமேன்.